அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம தீண்டலில் தான் இருக்கோம், ஈரோடு பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஈவெண்ட்காக வந்திருந்தோம். அடுத்தடுத்து நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றது உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய குரூப்போடு நம்ம டைப் ஆக போகிறோம். கூடிய சீக்கிரம் அது நம்ம பேஜில் வரும் பாருங்கள். ஈரோட்டில் வந்து தீண்டல்ன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த தீண்டல் முருகர் இருக்கார். எப்போ நம்ம தீமையெல்லாம் அகற்றி நல்லது நமக்கு வர நேரம் தான் இந்த கோயிலுக்குள்ளே போக முடியும்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு நியூ இயர் அதுவுமே அந்த சான்ஸ் கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கோவிலுமே கூட்டம் நிறையா இருந்தாலும் கடகடன்னு அதை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கடகடன்னு வந்து கியூவும் போயிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி தராரு. ஸோ தீயவை அகற்றி நன்மைகளை தருபவரே தீண்டல் முருகர் அப்படின்றத போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. ஸோ யாராவது ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோயில் போகாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு வாங்க, நமக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி வழியில் சின்ன சின்ன கடைகள் இருந்தது. படிக்கட்டு ஏறி தான் போகணும். இறங்கும் போது மட்டும் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது. ஈஸியாக இருந்துச்சு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமே. சரி, வயசானவங்களாம் போனாலுமே நல்லா வந்து பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு டீட்டெயில்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன். ஹாப்பி நியூ இயர். வருஷம் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். யார் யாருக்கு குழந்தைங்க வரலையோ அது எல்லாமே நம்ம முருகன் நமக்காக கொடுப்பாரு. யார் யாருக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கடவுளை நம்பவும் கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் ஹெல்த்தியாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க.